ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டுடேரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா இன்ட்ரோடக்ஷன் டு பைத்தான். ஸோ பைத்தானில் ஒரு சின்ன இன்ட்ரோ என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பைத்தான் எதனால் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு சிம்பிள் இன்ட்ரடக்ஷன் தான் இது. ஸோ இப்போ பைத்தானில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பைத்தானில் வந்துட்டு இது ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ எல்லா பர்பஸ்க்கும் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுவாங்க, நாட் ஒன்லி ஃபார் பர்டிகுலர் ஏதோ அப்ளிகேஷனுக்கோ இதுக்கோ கிடையாது. ஸோ ஸ்கிரிப்டிங் லெவல்லையும் சரி, போத் சயின்டிஃபிக் அண்ட் நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங். ஸோ ஏதாவது நீங்கள் மெடிக்கல் பர்பஸ்னாலும் சரி, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஹார்ட்வேர் ரிலேட்டட் ஐஓடி டிவைசஸ், இல்லாட்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மிஷின் லேர்னிங்கு, ஸோ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் பர்பஸஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எங்கே பார்த்தாலும் பைத்தான் இருக்கிறத நீங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து ஈவன் 12th ஸ்டாண்டர்டு புக்லேயும் இருக்குது. ஸோ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் அதெல்லாம் இல்லை. ஸோ இப்போ எங்கே பார்த்தாலுமே பைத்தான் வந்து சின்ன பிள்ளைலேருந்து அந்த பைத்தான் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அப்போ பிஹெச்பி இருந்த பீக் மாதிரி இப்போ பைத்தான் வந்து இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய பீக்கில் இருக்குது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ லினக்ஸ், விண்டோஸு, இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஐஓடி டிவைசஸ், ஏதாவது சென்சாரு, உங்களோட டிவி, மானிட்டரு, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதில் வந்து சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஸோ பைத்தானில் தான் கிரியேட் பண்ணி அதில் ஃபீட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ பைத்தான் வந்து எங்கேனாலுமே அது யூஸ் ஆகிக்கிறோம். ஸோ இதுதான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இதில் தான் இன்ஸ்டால் பண்ணணும், இதில் தான் இன்ஸ்டால் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. ஸோ எங்கேனாலும் நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே ப்ரோக்ராமிங் பண்ணி நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனோ இல்லாட்டி ஏதாவது ஸ்கிரிப்டிங்கோ நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸான ப்ரோக்ராமிங் சின்டாக்ஸ் வந்து இதில் இருக்கும். அது என்ன கூட ப்ரோக்ராமிங் சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கோடை ரீடபிளாகவும் இருக்கும், அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். ஸோ கோடை பார்த்தாலே உங்களுக்கு சிம்பிள் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன கமெண்ட்ஸு, ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இங்கிலீஷில் தான் இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். நீங்கள் கோடு பார்த்தாலே வளவலன்னு சின்டாக்ஸ், ஐ மீன் வந்து நீங்கள் C++லாம் பார்த்தீங்கன்னா ஸோ வாய்டு, மெயின், அப்புறம் இந்த செட் பிரேசஸ், கர்லி பிரேசஸ் எல்லாமே நிறையா போட்டு வச்சுருப்பாங்க. டேட்டா டைப், இன்ட்டு, ஸ்ட்ரிங்கு, ஃப்ளோட் எல்லாமே டேட்டா டைப் எல்லாமே நீங்கள் எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அப்படி தேவையில்லை. ஸோ அதெல்லாம் நம்ம இன்னும் டீப் டைவாக இன்னும் வர வீடியோஸாக அது எப்படிலாம் பண்ணுறாங்க, எப்படி பைத்தான் சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ஈஸி ரீடபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். இதில் வந்து லாட் ஆஃப் ப்ரீ டிஃபைன்டு மாடல்ஸ் இருக்குது, தேர்ட் பார்ட்டி மாடல்ஸ் இருக்குது. ஸோ இது ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால ஸோ யாருனாலுமே இதை தேர்ட் பார்ட்டி மாடல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஊப்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சால் நீங்கள் கிரியேட் பண்ணி தேர்ட் பார்ட்டி மாடல்ஸ்க்கு நீங்கள் வந்து அது பப்ளிக்காக நீங்கள் வந்து அது பப்ளிஷ் பண்ணலாம் யூஸிங் பெப். ஸோ பெப்புன்றது என்னென்னா பைத்தான் கோடிங் ஸ்டாண்டர்டுக்கான ஒரு டாக்குமெண்டேஷன் அது. ஸோ அந்த பெப் மூலியமாக தான் வந்து நீங்கள் கோடிங் ஸ்டாண்டர்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு நியூ வெர்ஷன் அப்கிரேட் ஆகுது அப்படின்னா ஸோ அதை பற்றின எல்லாமே வந்து பெப்புன்ற பைத்தான் டாக்குமெண்டேஷனில் அது இருக்கும். ஸோ ஒவ்வொரு கோடிங்க்கும் என்னென்ன எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அது எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், எப்படி டிக்ளேர் பண்ணணும், எங்கே டிக்ளேர் பண்ணணும், எந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணால் அந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியும், எல்லாமே அந்த பெப்புன்றதில் டாக்குமெண்டேஷனில் இருக்கும். ஸோ அது நீங்கள் அதில் போய் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம், டாக்குமெண்டேஷன் பார்த்துக்கலாம், ரெஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ பைத்தான் வந்து சிம்பிள் இங்கிலீஷ்னால ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக வெரி லெஸ் டைமில் உங்களால் டெவலப் பண்ண முடியும், ஒரு சிம்பிள் கோடோ ஸ்கிரிப்டிங்கோ எல்லாமே. ஸோ இது வந்து ஜாவா கோடை விட ரொம்ப 3 to 5 டைம்ஸ் வந்து ஷார்ட்டராக தான் இருக்கும். அண்ட் தென் இது என்னென்ன ஏரியாஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரொம்ப பாப்புலரான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு இந்த டிகேட் லாஸ்ட்டு 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பீக்கில் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் தென் வந்து இது எந்தெந்த ஏரியாஸ் யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்லையும் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து நிறையா ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. என்னென்னா பார்த்தீங்கன்னா டிஜாங்கோ, ஃப்ளாஸ்க்கு, ஸோ இந்த மாதிரி நிறையா வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏபிஐ டெவலப்மெண்ட்டு நீங்கள் பைத்தான் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் ஏபிஐ ரெக்வஸ்ட்டு, ஸோ போஸ்ட்டு போட்டு வச்சு நீங்கள் உங்களோட ஓன் ஏபிஐ டெவலப்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெஸ்க்டாப் ஜியூஐ. ஸோ இதில் வந்து டீக் இன்டர்ன்னு சொல்லி ஒரு டெஸ்க்டாப் ஜியூஐக்கான ஒரு வெப் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்கான ஒரு ஜியூஐ இன்டர்ஃபேஸு நீ வந்து பைத்தான் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கிரிப்டோ இல்லாட்டி உங்கள் அப்ளிகேஷன் வந்து நான் டெஸ்க்டாப்பில் ஏதோ இன்ஸ்டால் பண்ண போகிறேன், அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷனாக க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ அதையும் நீங்கள் வந்து டெஸ்க்டாப் ஜியூஐ யூஸ் பண்ணி நீங்கள் அந்த டீக்இன்டர்ன்ற ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்க்டாப் ஜியூஐயாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டாகவும் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் வந்து எல்லா சிஸ்டமே நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன், இது வந்து ஒரு ஒரு சிங்கிள் விண்டோ அப்ளிகேஷனாக இருக்க போகுது அப்படின்னா ஒரு பெரிய லெவல் அப்ளிகேஷனாகவும் உங்களால் இதை டெவலப் பண்ண முடியும் பைத்தானில்.
ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சயின்டிஃபிக் அண்ட் நான் சயின்டிஃபிக்கில், ஸோ சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, ஸோ டேட்டா சயின்ஸு, டேட்டா அனாலிசிஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மிஷின் லேர்னிங், ஸோ இதுக்குண்டான பேக்கேஜஸ், இதோட மாடியூல்ஸு, இதுக்குண்டான ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பைத்தானில் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக இருக்குது. தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ் எல்லாமே இது அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பர்பஸ் வேணுமோ அதுக்கு எல்லாமே பேக்கேஜஸ் எல்லாமே இருக்கும், பைத்தான் பேக்கேஜஸ். நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி அதை பாட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது சிம்பிளாக தான் இருக்கும் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெப் ஸ்கிராப்பிங் அண்ட் டெக்ஸ்ட் ப்ராசஸிங். ஏதாவது நீங்கள் வந்து வெப்சைட்லேருந்து ஏதாவது நீங்கள் வந்து டேட்டாஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதில் இருந்து எனக்கு பர்டிகுலர் டேட்டா மட்டும் எனக்கு வந்து டேட்டாஸ் எனக்கு வந்து கெட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெப்சைட்டில் இருந்தோ இல்லாட்டி ஏதாவது ஒரு பிடிஎஃப் ஃபைலில் இருந்தோ ஏதாவது நீங்கள் டெக்ஸ்ட் ப்ராசஸிங் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிலினியம் டெஸ்டிங். ஸோ டெஸ்டிங்லேயும் நீங்கள் பைத்தான் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சிலினியம் டெஸ்டிங் எல்லாமே நீங்கள் பைத்தான் வச்சு நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதுக்கு உண்டான சப்போர்ட்டும் பேக்கேஜஸும் பைத்தானில் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேஷன். ஸோ நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கிரிப்ட் ஆட்டோமேஷன் பண்ணலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமேஷன் பண்ணலாம். டெவாப்ஸில் பைத்தான் வந்து ஒரு பெரிய முக்கியமான இடம் வகிக்குது. இதில் வந்துட்டு ஸோ லினக்ஸ் பேஸ்ட் ஆட்டோமேஷன், விண்டோஸ் பேஸ்ட் ஆட்டோமேஷன் நீங்கள் பண்ணலாம். ஸ்டோரேஜ் பேஸ்ட் ஆட்டோமேஷன் எல்லாமே நீங்கள் பைத்தான் ஸ்கிரிப்டிங் வச்சு நீங்கள் வந்து பைத்தான் ஸ்கிரிப்டிங் வச்சு நீங்கள் ஆட்டோமேஷன் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் இப்போ பைத்தான் வெர்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 டைப் ஆஃப் வெர்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பைத்தான் 2.x, பைத்தான் 3.x. ஸோ இந்த பைத்தான் 2.x பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் த வெர்ஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து டெப்ரிசியேஷன் ஆச்சு. லாஸ்ட்டாக 2.7 மட்டும் இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜனவரி 2021லேயே அது வந்து டைம் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ டெப்ரிசியேஷன் ஆயிடுச்சு. யாருமே இப்போ அது யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ வர எல்லா ப்ரோக்ராமிங் எல்லாமே பேக்கேஜஸ் எல்லாமே 3.xக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ மேபி நீங்கள் பைத்தான் 2.7 நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 3.7க்கு அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா ஒரு சில பேக்கேஜஸ் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் இருக்காது. ஸோ அதனால் உங்கள் அப்ளிகேஷன் இல்லாட்டி உங்கள் ஸ்கிரிப்டோ கண்டிப்பாக வந்து இஷ்யூஸ் இருக்கும், வல்னரபிலிட்டி இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பைத்தான் 3.xக்கு நீங்கள் கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ நான் வந்து அஸ் ஆஃப் நவ் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ பைத்தான் 3.x வெர்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அஸ் ஆஃப் நவ் நான் யூஸ் பண்ண போகிறது வந்து பைத்தான் 3.x தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பைத்தான் 3.xல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாக்குமெண்டேஷனில் நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இன்ட்ரொடக்ஷன் பைத்தான். ஸோ இனி நம்ம வர வீடியோஸ் எல்லாமே நம்ம டெமோவோட உள்ள கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம டெமோவோட பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நெக்ஸ்ட் வர வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.